ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்வதுக்காக நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு இப்போ கொஞ்சம் ஒரு சவால் எடுத்திருக்கேன். அதை சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் குருமிளகு பொடி, கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் பெருஞ்சீரக பொடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி. இவ்வளவும் இந்த கார்ன்ஃப்ளாக்ஸ் செய்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ இந்த செய்முறையை நம்ம பார்ப்போம். இப்போ பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்க. வந்தவுடனே ஆண்டி ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு செஞ்சு வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இது அவங்க இப்போ 3:30க்கு வந்துடுவாங்க. வந்தவுடனே அவங்க குளிச்சுட்டு ஏதாச்சும் சாப்பிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த ரெசிபி பண்ணி கொடுத்தோம்னா அவங்க நல்ல சுவையாக ஒரு டீயும் போட்டு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதை எப்படி செய்யலாங்கிற வீடியோக்குள்ளே நம்ம போவோம். இப்போ ஒரு ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன். இப்போ ஒரு தவா எடுத்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். நான் என்ன ரெசிபி பண்ணாலும் சாப்பாட்டுக்குனாலும் எல்லாத்துக்குமே நான் தேங்காய் எண்ணெய் தான் உபயோகிப்பேன். ஏன்னா கேரளாவில் எல்லாருமே தேங்காய் எண்ணெய் தான் அதிகமாக உபயோகிப்பாங்க. அதனால் நான் தேங்காய் எண்ணெய் தான் உபயோகிக்கிறேன். இப்போ எண்ணெய் இப்போ நல்லா காயட்டும். காஞ்ச உடனே நம்ம அதில் கடுகு போட்டுக்கிடுவோம். எண்ணெய் இப்போ நல்லா கொஞ்சம் காஞ்ச மாணிக்கு இருக்குது. நம்ம கடுகு போட்டுக்கிடுவோம். கடுகு பொரியட்டும். நான் இருக்கிறது கேரளாவில். ஆனால் நான் என் மருமக்க பிள்ளைங்க எல்லாம் மலையாளத்துக்காரங்க. அவங்களுக்கு தான் நான் இந்த ரெசிப்பியை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க இப்போ வந்தவுடனே கேட்பாங்க, ஆண்டி എന്തെങ്കിലും ഉണ്ടാക്കിയിട്ടുണ്ട് ആൻറ്റി കഴിക്കാൻ அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதை நம்ம அதை செஞ்சு வச்சிட்டோம்னா அவங்க வந்தவுடனே சந்தோஷமாக சாப்பிட்றதுக்கு இதாக இருக்கும். அதனால தான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த பக்கத்தில் அவங்களுக்கு தண்ணி சூடாகிக்கிட்டு இருக்குது குளிக்கிறதுக்கு. ஏன்னா இங்கே மழை பெய்யுது, குளிராகவும் இருக்குது. அதனால் பச்சை தண்ணியில் பிள்ளைங்க குளிக்க முடியாது. அதனால் தண்ணி சூடு பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி சூடாகிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சுட்டு டீ போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம்னா அதை அவங்க இது பண்ணிக்கிடுவாங்க. இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம நல்லா கடமுடான்னு கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயத்தை போட்டு அது கூடத்தில் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிடுவோம். அப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சு. இப்போ அதை நல்லா நம்ம இலக்கி கொடுத்துக்குவோம். நல்லா வதக்கணும். கொஞ்சம் பொன்னிறமாக அது நல்லா வதங்கத்தட்டியும் நம்ம இப்படியே கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது கூடத்தில் நம்ம தக்காளி வெட்டி வச்சுருந்தோம்ல அதை நம்ம சேர்த்துருவோம். இப்போ அதையும் அது கூடத்தில் போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் அது நல்லா வதங்கினா போதும்.
இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மிளகு பொடி இதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே போட்டுருவோம். அதையும் ஒரு கிண்டி விட்டுருவோம். இப்படி கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்படி நல்லா கிண்டி விட்டுருவோம். நம்ம வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளாக்ஸை வந்து போட்டு விட்ருவோம். ஓகே, போட்டுட்டு இதை நல்லா நம்ம அப்படியே இலக்கி விட்ருவோம். நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுட்டோம்னு சொன்னால், குறைச்சி வச்சுட்டோம்னு சொன்னால் இது வந்து அடுக்கி பிடிக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கார்ன்ஃப்ளாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.